ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் லிவர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கிங்க. நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுலேயே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். லிவர் வந்து நல்லா கழுவி மஞ்சள் தூளில் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg லிவர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், இந்த மசாலாவோட நல்லா லிவரை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நான் இதில் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதில் இதில் நான் 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இந்தளவுக்கு கொதிக்கிறது. நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் கழுவி நல்லா அரை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 விசில் வைக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்ப்போம். இப்போ 2 விசில் போட்டு பார்க்கலாம். இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்திருக்கு. சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.